அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த நாள், அந்த மறுமை நாள் நிச்சயமாக வந்தே தீரும், எந்த சந்தேகமும் அதில் கிடையாது. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆனில் கேட்கிறான், வஅன்னகும் இலைனா துர்ஜஊன், எங்களிடத்தில் நீங்கள் ஒன்று கூட்டப்பட மாட்டீர்களா? ஒவ்வொரு மூமின்களுக்கும் எச்சரிக்கையாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மறுமையை குறித்த எச்சரிக்கையை சொல்கிறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரலை போல் வந்திருக்கிறோம். நான் வந்துவிட்டேன், எனக்கு பின்பு மறுமை வரும். ரப்பில் ஆலமீன் அவனுடைய குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வஹரஜத்தில் அர்து வஸ்காலஹா வகான இன்சானு மாலஹா. இந்த பூமி பேர் அதிர்ச்சியாகும், அதிர்ச்சி அடையும். இந்த பூமி தம்முடைய சுமைகளை வெளிப்படுத்தும். இதா ஸமாஉ ஃபதரத் வைதா கவாகிபு தஸரத், வானம் பிளக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும், கடல்கள் எல்லாம் பொங்கும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சூரை ஏற்படுத்துவான், எல்லாம் அழிந்துவிடும். மலக்குமார்கள், மனிதர்கள், ஜின்கள், வானம், பூமி, விலங்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். இறுதியாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மட்டும் கேட்பான், லிமனுல் முல்குல் யௌம், மனிதர்கள் எங்கே, ஜின்கள் எங்கே, இந்த நாளுடைய ஆட்சி யாருக்கு? இப்பொழுது யார் இருக்கிறார்கள் பூமியிலே, வானத்திலே? யாரும் பூமியில் இருக்க மாட்டார்கள், எங்கேயும் யாரும் இருக்க மாட்டார்கள் அவனை தவிர. குல்லுமன் அலைஹா ஃபான் வ யபுகா ரப்பிகத்துல் ஜலாலி வல் இக்ராம். அந்த அல்லாஹ்வுடைய பொன் முகத்தை தவிர, அந்த அல்லாஹ்வை தவிர உலகத்தினுடைய எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். இரண்டாவது சூர் உதப்படும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இரண்டாவது சூரை ஏற்படுத்துவான். கபரிலிருந்து பாவம் செய்து கொண்டிருந்த மனிதர்கள், தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்த மனிதர்கள், நன்மை செய்த மனிதர்கள், அனைத்து மனிதர்களும் கபரிலிருந்து வெளியே எந்திரிச்சு ஓடுவார்கள். எங்கே? மஹ்ஷர் மைதானத்திற்கு. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே முகத்தால் நடந்து வருவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நபியே, எப்படி முகத்தால் நடக்க முடியும்? அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் காலால் நடக்க சக்தி கொடுத்து அல்லாஹ்வால் முகத்தால் நடக்க சக்தி கொடுக்க முடியாதா? ஆம், பாவிகள் முகத்தால் நடந்து வருவார்கள், பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள் முகத்தால் நடந்து வருவார்கள். மஹ்ஷர் மைதானத்திலே பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள் சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வரப்படும். அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அந்த சூரியனுடைய வெப்பத்தால் அவர்கள் முழுகி கொண்டிருப்பார்கள். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அனைவரும் போதையில் இருப்பார்கள். என்ன போதை அது? அல்லாஹ் சொல்கிறான், வதருன்னாஸ சுகாரா வமா ஹும் பி சுகாரா வலாகின்ன அஸாபல்லாஹி ஸதீத். அது போதை அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை மிக பயங்கரமாக அந்த நாளில் இருக்கும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அருளையும் அவனுடைய ரஹ்மத்தையும் நம் அனைவருக்கும் கொடுத்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கொடுப்பானாக.